உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். மக்களே, வெல்கம் பேக் டு another vlog ஃப்ரம் கோல்டு மெடல் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சைக்கிளில் வந்து ஒரு லாங் ரைடு போகலாமே அப்படிங்கிறதுக்காக வந்து புறப்பட்டுருக்கோம். ஸோ நம்ம ஊர்லேருந்து புறப்பட்டு அவுட்ரு வரையும் வந்துட்டேன். இந்த இடம் வந்து ஜேஜே காலேஜ். ஸோ இங்கேருந்து வந்து நம்மளுடைய விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி காரைக்குடி வரை. இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு விலாகு, அதாவது இது நம்மளுடைய சைக்கிளில் போகிற ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ சைக்கிளில் எடுத்துகிட்டு லாங் ரைடு போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து செட்டிநாட்டில் இருக்கிற அந்த அட்ராக்ஷன்ஸே காட்ட பார்க்குறேன். அதுக்கப்புறம் செட்டிநாடு ரீஜனில் ஒரு நல்ல லஞ்ச் ஒன்று எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து டைம் லிமிட்டே கிடையாது. ஸோ ஈவினிங் வந்து ஊர் திரும்பினா போதும். ஸோ சைக்கிள் அப்படிங்கிறதுனால வந்து டைம் லிமிட் தான் இல்லை. ஸோ இதை பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இந்த ட்ரிப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத என் கூட சேர்ந்து என்னோடய ட்ராவல் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரோட்ஸ் நல்லா இருக்கிறதுனால இது வந்து அவ்வளோ ஹார்டாக தெரியாது. மேபி நம்ம வந்து மவுண்டன் ட்ரிப்பு மாதிரியான விஷயங்கள் பைசைக்கிளில் ட்ரை பண்ணும்போது இன்னும் ஸ்டெமினா எனர்ஜிலாம் தேவை. ஃப்ரெஷ் மார்னிங்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி வந்து 11 ஆக போகுது. வெயில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. அண்ட் எப்போதுமே இந்த மாதிரியான லாங் ட்ரிப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ரொம்ப வேகமாக போகக்கூடாது. எப்படி ஒரு மாரத்தான் ரேஸில் ஓட்டுறோமோ அதே மாதிரி ஓட்டணும். இன்னும் நம்ம ஹைவேஸே தொடரலை. இந்த ரைட் எடுத்தோம் அப்படின்னாக்கா பொன்னமராதி. ஸோ நம்ம எடுக்க வேண்டியது ஆல்வேஸ் டேக் லெஃப்ட்டு. லெஃப்ட் எடுத்தால் தான் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நம்ம லெஃப்ட் எடுத்து போய்கிட்டு இருக்கோம். இந்த விலாக் மட்டும் நல்லா ரீச் ஆகிருச்சுன்னா நான் சைக்கிள் எடுத்து வெற்றி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அவ்வளோ தூரம் டூ வீலரில் பாடுபடுத்திட்டாங்க நம்மளை. பெட்ரோல் ஒரு பக்கம் நம்ம போடுறோம், அது வேற. பட் என்ன ப்ராப்ளம்னா, மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் விட்டா சும்மா விளையாண்டுட்டார்கள் நம்மளை வச்சு. அதான் போங்கடா அப்படின்னு சொல்லி வண்டியை தூக்கி விட்டுட்டு சைக்கிளுக்கு மாறிட்டேன். நல்லா இருக்குல்ல இந்த சர்ச்சு. சில்வர் ஜூப்ளி கேட்டு. மக்களே, இப்போ கரெக்டாக வந்து நம்ம வந்து ஹைவேஸை மீட் பண்ண போகிறோம். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனர்ஜி சீக்கிரம் ட்ரெயின் அவுட் ஆகுதா, எவ்வளோ தூரம் பேர்ன் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நோட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். டூரிங் சைக்கிளிங் உங்களை நீங்கள் ஸ்டே ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். ஆமாம், தண்ணி நிறையா குடிங்க. அப்போ தான் வந்து அடிக்கிற வெயிலுக்கு உங்களால் வந்து சர்வை பண்ண முடியும். அதுக்கு சைக்கிளிங்க்கு முன்னாடி டூஸ் அண்ட் டோன்ட் டூஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே வந்து ஹைவேஸில் போகிறப்போ அந்த ப்ராப்பர் ஸ்பேஸ்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ரைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம வந்து சேஃப்டியாக பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துடலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போதுமே வந்து காலோடைய ஸ்ட்ரென்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ கால் உடனே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. வலிக்க ஓட்டிட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சைக்கிளை வாங்கி புதுசாக இப்போ ஓட்ட போகிறீங்க
ரொம்ப நாள் கழித்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குரிய சைக்கிளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட யூடியூப் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்குரிய டைப் ஆஃப் அந்த சைக்கிளை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபுளான சைக்கிள் எடுங்க. ஸோ சைக்கிளோடைய டைப்பு ஏகப்பட்ட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து மவுண்டன் பைக்ஸ் இருக்குது, அதை வந்து MTB அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாமல் ரோட் பைக்ஸ் இருக்குது, இப்போ நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ரோட் பைக்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஹைப்ரிட் பைக்ஸ் இருக்குது. ஸோ ஹைப்ரிட்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ இது இல்லாமல் கிராவல் பைக்ஸ் இருக்குது. ஸோ கிராவல் சைக்கிள்ஸ்லாம் வந்து இன்னும் காஸ்ட்லியாக வரும். அதே மாதிரி BMX பைக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, டூரிங் பைக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, ஃபோல்டபுள் பைக்ஸ் இருக்குது. ஃபோல்டபுள் நீங்கள் சைக்கிளை வந்து ஈஸியாக ஃபோல்டப் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. இது இல்லாமல் பைசைக்கிள்ஸுமே வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பர்பஸு உங்களுடைய அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அந்த ஆளுடைய அந்த அப்பியரன்ஸ் உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு அப்புறம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சைக்கிள் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வகையில் ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையே நம்ம அப்படியே ஓய்வு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து புறப்படலாமே. 25 கிலோமீட்டர் கூட ரீச் ஆகிருப்போமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் இன்னும் டயர்டாகலை. சர் ஐசக் நியூட்டனாச்சும் ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்து கிராவிட்டியை கண்டுபிடிச்சார். ஆப்பிள் விழுந்ததுனால கிராவிட்டியை கண்டுபிடிச்சார். நம்ம தான் தெரியாதனமாக தென்னை மரத்துக்கு கீழே வந்து ஒதுங்கிட்டோம். ஸோ தென்னை மரத்துக்கு மேலே பெரிய பெரிய முரட்டு தேங்காயாக இருக்குது. ஒன்று அந்து விழுந்தாலும் நம்ம கபாலம் காலியாயிரும். ஸோ அதனால் வந்து முதல்ல இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு சீக்கிரம் நம்மளுடைய பயணத்தை தொடங்க முற்படுவோம். யூஸ்வலாக இந்த மாதிரியான ஹைவேஸில் சைக்கிளில் போகிற நம்மலாம் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா வந்து கனரக வாகனங்கள் ப்ளஸ்ஸு கார்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற லேனு. ஸோ நம்ம வந்து எப்போதுமே ஒரு ஓரமாக போயிட்டு ஓரமாக வர்றது தான் நம்மளுடைய ட்ராவலுக்கு ரொம்ப சேஃபு. பர்சனலாக என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னாக்கா, வெயில் இல்லாமல் நல்ல கிளைமேட்டு மட்டும் இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வேணாலும் ரைட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹைவேஸில் திருமயத்தை கடந்து போய்கிட்டு இருக்கோம். திருமயம் உள்ளே போகல, நம்ம வந்து திருமயத்தில் அந்த ஹைவேஸ்லேயே போயிட போகிறோம். பட் ஆனால் இந்த இடத்துல வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகிருச்சு. ஜஸ்ட் அந்த ஃபோர்ட்டை வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது கூட ரொம்ப சிரமம். கொஞ்சம் தான் ட்ரை பண்ணேன். ஹைவேஸ்லேயே நின்று இந்த திருமயம் ஃபோர்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். இதே வந்து நம்ம செப்பரேட் ஷார்ட்ஸ் வந்து திருமயத்தை பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சிறிய ஓய்வு. ஃபைனலாக நம்ம கானாடு காத்தான் ரீச் ஆனோம். இந்த இடத்துல ஒரு செட்டிநாடு மெஸ்ஸு ரெங்கவ்லாஸ் கடைக்குள்ளே என்ட்ராகிட்டு நம்ம வந்து அந்த மெனு போர்ட்லாம் பார்த்தோம். ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் மீல்ஸஸ் அது இல்லாமல் மற்ற எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து சைக்கிள் ரொம்ப தூரம் அழுத்திட்டு வந்தோம். இலையை போட்டாங்க, தண்ணியை தொளித்தோம், ஃபைனலாக கூட்டு பொரியெல்லாம் வச்சாங்க. சர்தான் கல்த அப்படின்னு சொல்லி அந்த பச்சை சட்டை அண்ணனை கூப்பிட்டு வைக்க சொன்னேன். அவரும் கூட்டு பொரியெல்லாம் வச்சார். ரெட்டிஷாக உருளைக்கிழங்கு பொரியல் வச்சாங்க. சரியான காரம், நல்லாவுமே இருந்துச்சு சுருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ரைஸ் வச்சாப்புல. ரைஸ் வச்சுட்டு மட்டன் குழம்பு ஊற்றினார். மட்டன் குழம்பு ஹலால் பண்ணதான்னு கேட்டோம். ஆமாம், நாங்கள் வாங்குகிற கறி பூரா வந்து பாய்க்கடையிலேருந்து தான் வருது. ஸோ யூ நோ நீட் டு ஒர்ரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளும் எடுத்து ஃபஸ்ட்டு பைட்டு வச்சோம். ஃபஸ்ட்டு பைட்டு கொஞ்சம் அடிக்கிற மாதிரியான ஒரு குழம்பு. எங்கூர் ராவுத்தர் மக்கள் இதை வந்து கறி ஆணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மேட்டரில், அது வந்து ஒரு ஸ்லர்ரி லாங்குவேஜ் எங்களுடைய கம்யூனிட்டியில். நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு பைட்லாம் வந்து ஃப்ராக்ரன்ஸும் வரல. அந்த சாப்பிடும்போது அந்த குழம்புடைய டேஸ்ட்டும் தெரியல. அப்புறமா அடுத்தடுத்த பைட்டில் வந்து அந்த கிளிங்கு தட்டுப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளை வந்து உணர ஆரம்பித்தோம். அடுத்து வந்து அதுக்குள்ளாட்டியுமே வந்து நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ரைஸ் வந்து சர்வ் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் வந்து ஆம்லெட் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு சிக்கன் குழம்பு ப்ளஸ் வந்து பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணோம். ஃபைனலாக அந்த பெப்பர் சிக்கன் வந்துச்சு. இங்கே வந்து எப்போதுமே பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக, அந்த டேஸ்ட்டு மைல்டாக தான் இருந்துச்சு. காரம் ஒன்றும் பெருசாக அடிக்கலை. பட்டு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக, அந்த எண்ணெயோட ஃபீலுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இது எப்படி அப்படின்னாக்கா, நம்ம வெறும் ஆயில் சாப்பிட்டா கஷ்டமாக இருக்கும். அதே நம்ம வந்து ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா ஆத்தென்டிக்காக, நல்லா அரோமேட்டிக்காக, சாப்பிட்றதுக்கு மைல்டாகவே இருந்துச்சு. நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம், பசி போகலை. திருப்பி வந்து கேட்டு வாங்கிக்கிட்டு இருந்தோம். அதுதான் வந்து செட்டிநாடுடைய அந்த மேஜிக்.
அதுவும் ஹெவியாக வந்து சைக்கிளை அழுத்திட்டு போயிட்டு வந்தோமா. ஸோ அதனால் வந்து பசி ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இந்த டைம் வந்து ஒரு ஹெவி மீல் அந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரைஸ் வந்து பரிமாறுறாங்க. இந்த டைம் நம்மளுக்கு வந்து குழம்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த பெப்பர் ஃப்ரையே மொத்தமாக போட்டு பெரட்டி ஒரு அடி அடித்தோம். வேர்க்க வெறுவிருக்க ஒரு ஸ்பைசியான ஒரு மீலு அந்த ஹீட்டில் நம்ம விடாமல் கடன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அதோடைய ஃபீலே வந்து வேறு மாதிரி. அந்த பசியில் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் எதையுமே கவனிக்காமல் தின்ன ஆரம்பித்தோம். தின்னுண்டே இருந்தோம். ஃபைனலாக வந்து ஒரு இடத்துல வந்து சின்ன கேட்டு போட்டுச்சு. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சமாக ரைஸில் அந்த ரசம் வாங்கினோம். ஸோ இவங்களுடைய அந்த செட்டிநாடு ஆத்தென்டிக் ரசம் மிளகெல்லாம் தூக்கலாம் நல்லா தக்காளியும் புளியுமா டெண்டரான டேஸ்ட்டில் ஃபைனலாக இந்த மீலை க்ளோஸ் பண்ணோம். கானாடு காத்தான் இந்த செட்டிநாடு ஏரியாவில் என்னென்ன ஸ்பெஷல்னால் ஃபஸ்ட்டு சாப்பாடு அதை நல்லபடியாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற கடைகள், அதாவது இங்கே வந்து கைத்தறி விஷயங்கள், இது இல்லாமல் ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் தயாரித்து இந்த இடத்துல விற்றுக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ இது இல்லாமல் இவங்களுடைய அந்த வின்டேஜ் ஹெரிட்டேஜ், ஸோ அந்த விஷயங்கள் அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஹேண்ட்லூம் ஹேண்ட்கிராஃப்ட்டு கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன் இங்கே இருக்கிற இந்த ஹேண்ட்கிராஃப்ட்ஸ் மெட்டீரியல்ஸில் இந்த கடைகளில் வாங்குறது ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, அந்த செட்டிநாடுடைய அந்த பாரம்பரியமான பொருட்கள் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பொருட்கள்லாம் இந்த ஏரியாவில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் பார்ப்போம். இதெல்லாம் வந்து மூங்கில்களே செஞ்ச விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான டாய்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மூங்கிலே கைனாலே செஞ்ச விஷயங்கள். ஸோ இது இல்லாமல் வீட்டுக்கு அந்த டெக்கரேட்டிவ் பொருட்கள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறீங்க. ஸோ அது இல்லாமல் இந்த பூஜை ரூமில் வைக்கிற அந்த கொலுக்குரிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ அப்புறம் இந்த ஃப்ளவர் வாஷ் மாதிரியான அந்த வீட்டில் அலங்கார பொருட்கள் இந்த விஷயங்களையும் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பைகள், இதெல்லாம் எப்படி அப்படின்னாக்கா மூங்கில்கள்னால பண ஓலைகள்னால செய்யப்பட்ட விஷயங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பண ஓலைகள்னால செய்யப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் வந்து 150 to 200 அந்த ரேஞ்சிலேருந்து வரும். ஸோ இந்த மாதிரியான விசிறிகள் பார்க்குறீங்க. இந்த விசிறிகள்லாம் வந்து பண ஓலையில் செஞ்சதும் இருக்குது. ஸோ அதே மாதிரி மூங்கில்களில் செஞ்சதும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோசஸ்லாம் வந்து பண ஓலையிலே செஞ்சது. இதோட ப்ரைஸஸ்லாம் 100 to 150, 200, 250 இந்த ரேஞ்சிலே சொல்கிறாங்க. பட் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் வந்து எப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்நாக்ஸை கெட்டு போகாமல், அதாவது கருப்பட்டி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கெட்டு போகாமல் காற்று ஓட்டமாக நீங்கள் வச்சுக்கிறதுக்கு உதவும். இதெல்லாம் வந்து இந்த செட்டிநாடுடைய ஸ்பெஷல்ஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் மற்ற இடத்துல வாங்குறது அப்படிங்கிறது அரிதான விஷயம். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் பிளேஸில் போய் இந்த விஷயங்கள் வாங்கணும்னாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக வரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இங்கே கம்மியான விலையிலே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறீங்க வெத்தலை பொட்டி, வெத்தலையே கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் பண ஓலையிலே செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த வீட்டு அலங்கார பொருட்கள், இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டுடைய அந்த வாசல் நிலையில் மாட்டக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் லென்த்தை பொறுத்து காஸ்ட் வைஸாக மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களையுமே பார்க்குறீங்க. இதுவுமே வந்து அந்த பண ஓலைகளில் செய்யப்பட்ட கூடைகள் ரொம்பவே ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெளியில் நீங்கள் ஒரு எக்ஸிபிஷனில் போய் வாங்குறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாகவே செட்டிநாடுக்கு வர்றதுனால இந்த விஷயங்களை கம்மியான விலைகளில் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து அந்த ஓலை மட்டையில் இவங்க வந்து பெயிண்டிங் பண்ண விஷயங்கள், கைனாலே பெயிண்டிங் பண்ண விஷயங்களுமே இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப சீப் ரேட் தான், 150, 200. இதெல்லாம் வந்து அட்டையை வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு அபூர்வமாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து உங்களுடைய பூஜை அறைகளை அலங்கரிக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒய்டு வெரைட்டி ஆஃப் பொருட்கள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் பியூர் அந்த பண ஓலை கைனால் பெயிண்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற இடத்துல எல்லாம் பிரிண்டடில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து அப்படியே கைனால் வரைஞ்ச விஷயங்கள்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிற மாதிரியான பண ஓலையில் செஞ்ச விஷயங்கள். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஹேண்டில்லாம் அவ்வளோ அருமையாக வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள்லாம் வந்து பாலை நார்களில் பண்ணப்பட்ட விஷயங்கள். ரொம்பவே வந்து நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹேண்ட்பேக்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்குது. டிசைன்ஸ் எல்லாம் இப்போ உள்ள ட்ரெண்டிங் டிசைனில்
ப்ளஸ்ஸு இந்த மாதிரியான வாழை நாரில் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து உபயோகிக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கை பக்கத்துலேயே வச்சுக்கிறதுனால உங்களுக்கு இந்த அலர்ஜிக்கான விஷயங்கள்லாம் இருக்காது. ரொம்பவே வந்து நல்ல நேச்சுரலான விஷயங்கள். ஸோ ட்ரெண்டிங்கான டிசைன்லேயும் கிடைக்கிது, நல்ல ப்ரைஸ் ரேஞ்சிலையும் கிடைக்கிது. இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள்லாம் வந்து கூட இதெல்லாம் வந்து பூஜை சாமான்கள் வச்சுக்கிற மாதிரியான, இது இல்லாமல் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அபூர்வமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பென்னு அந்த மற்ற விஷயங்கள்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டு, தொங்க போடுற மாதிரியான ஸ்டாண்டு, இது எல்லாமே வந்து அந்த வாழை நார்களில் செஞ்சது. ஸோ இதெல்லாம் அஸ் யூஷுவல் அந்த பனை ஓலையிலே செய்யப்பட்ட பொருட்கள். அந்த கலர்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கலர்லாம் கேட்டேன். ஸோ எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. எல்லாமே வந்து அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ லாங் லாஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ப்ரைஸ் ரேஞ்சு அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ரீசனபிளாக தான் பட்டுச்சு. ஏன் அப்படின்னாக்கா இதே விஷயங்களை நம்ம வந்து அமேசான்லேயோ இல்லை ஏதோ ஒரு காமர்ஸ் சைட்லேயோ இன்ஸ்டாவிலேயோ அவங்க வந்து இந்த ரீசெல்லர்ஸ் வந்து விற்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பார்த்ததுக்கு ப்ரைஸ் வந்து நல்லாவே கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வெளிநாடுகளுக்கு நீங்கள் வாங்கி ரீசெல்லிங் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான இன்ஸ்டா அமேசான் ரீசெல்லர்ஸ் இந்த மாதிரியான கடைகளை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க வந்து ஹோல்சேல் விலையிலையும் மொத்தமாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபாரினர்ஸ் ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க. நீங்கள் ரீசெல்லர்ஸ் வெப்சைட்டில் போட்டிங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து சணல்னாலே தயாரிக்கப்பட்டது, ஜூட் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே வந்து நல்ல ட்ரெண்டியான டிசைனில், ஸோ நல்ல பிராண்டடான ஹேண்ட்பேக்ஸோட டிசைன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த டிசைன்லேயே வந்து இந்த விஷயங்களை செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே அபூர்வமாக இருந்துச்சு. ஏன் நம்மளுக்கு வந்து அபூர்வமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, இது வந்து பெண்களுக்கு உண்டான விஷயமாக இருந்தால் கூட ஸோ இவங்களுடைய அந்த ப்ரைஸ் ரேஞ்சு, இவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டி, இவங்க யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து நம்மளை உண்மையிலே வந்து ஆச்சரியப்பட வச்சுச்சு. நம்மளுமே வந்து இந்த ரீசெல்லிங் கான்செப்டில் வந்து கொஞ்சம் ஐடியா இருந்தது. அதனால இந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்மளுமே வந்து அந்த கிளே பார்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரீசெல்லிங் பண்ணுறதா ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து சூட்டபுளான டைம் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த விஷயங்களை பண்ணலை. மற்ற ரீசெல்லர்ஸ் யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் கானாடு காத்தானில் அந்த வின்டேஜ் ஹெரிட்டேஜோடைய அந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்குது இந்த மாதிரியான கடைகள். அதே ஜூட் மெட்டீரியலை வச்சு லேப்டாப் பேக்ஸ், இதெல்லாம் வந்து உண்மையிலே நம்மளுக்கு புதுசாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி பார்த்துருக்க மாட்டோம். இந்த லேப்டாப் பேக்ஸில் உள்ள லெதர் வச்சும் இருக்குது. ஸோ நார்மல் மெட்டீரியல்லையுமே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டிலே பண்ணியிருக்காங்க. லேப்டாப் பேக்ஸு ஒரு சணலில் செய்யப்பட்ட மெட்டீரியல் அப்படிங்கிறது புதுமையாக தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சேஃப்டியாக இருக்குமானா அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த கடைகளில் ஏகப்பட்ட அந்த மாதிரியான வெரைட்டிகள் நிறைய இருக்குது. ஸோ இது இல்லாமல் அந்த செட்டி நாடுடைய அந்த ஆட்சிகள் உடுத்தக்கூடிய சேலைகள், ஸோ இந்த விஷயங்களும் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய அந்த ப்ரைஸ் ரேஞ்சு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய அந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்து 500லேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 5000 வரைக்கும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. சாமி கூட இந்த ஆட்சிகளுடைய அந்த ஸ்பெஷல் சாரீஸ்லாம் வந்து பியூர் காட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிசைன்ஸும் ஏகப்பட்ட டிசைன்ஸுமே காட்டினாங்க. ஸோ ரீசெல்லர்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா, கானாடு காத்தானில் இந்த கடையை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹோல்சேலாக நீங்கள் லாட்டாக எடுக்கும் பட்சத்தில் இவங்க வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயுமே வந்து பண்ணித்தரதாக சொன்னாங்க. ஆர்டரின் பேரில் பண்ணித்தரதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஃபைனலாக வந்து இந்த செட்டிநாடுடைய அந்த ஆத்தென்டிக்கான ஹெரிட்டேஜ் வில்லாஸை பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனலில் நிறைய விஷயங்கள் ஹெரிட்டேஜ் வில்லாவை பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் நம்ம இப்போ வந்து உள்ளே போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு நம்ம வந்து திரும்பலாம். ஸோ இந்த விஷயங்களை வந்து அடுத்த பார்ட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மக்களே, இந்த பதிவு உண்மையிலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்டு நம்மளுடைய சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் டு கோல்டு மெடல் சேனல்.